இன்னைக்கு காதலர் தினம். இன்னைக்கு மாதவன், அப்பாஸ், ரீமாசன் நடிச்ச மின்னலை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2001 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2001 பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா பெரிய அளவுல ஓடின படம் இந்த மின்னலை படம் தான். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் கழிச்சு ரோமியா பிக்சர்ஸ் அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, இந்த படத்தை பத்தி பேசுவோம். மாதவன் அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் காலேஜில் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்றது, ரேகிங் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. படிப்புல ஒஸ்ட். அப்பாஸ் நல்லா படிப்பாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்மத்துல உன்னை பார்க்க கூடாது உங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. சாம், எனக்கு ஒரு சின்ன ஆசை. இனிமே லைஃப்ல நீயும் நானும் சந்திக்கவே கூடாது. You stole the words from my mouth. And you already sound like an American. சரி, மாதவன் வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு சென்டர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இன்ஜினியரிங் படிக்கும் போது எப்படி படிச்சு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ உங்க மாதிரி இன்ஜினியர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். That's important. So better take me seriously, okay? ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் ஜாலியா இருப்பாரு. இவன் பாடுற பாட்டுக்கு நம்ம இருக்கிற முடிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தோடா, இவர்தான் மியூசிக் கண்டுபிடிச்சவரு. சொல்ல வந்துட்டாரு. உனக்கு மியூசிக்கை பத்தி என்னடா தெரியும்? எனக்கு மியூசிக் பத்தி தெரியாது, ஆனா உன்னை பத்தி நல்லா தெரியும். தாத்தா நாகேஷ் பெரிய லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இது எவ்வளவு பெரிய லைப்ரரி, யுனிவர்சல் லைப்ரரி, எத்தனை கஸ்டமர்ஸ். மாதவன் போன் பூத்துல பேசிட்டு இருக்கும்போது ரீமாசன் மலையில தான் எடுத்து பார்ப்பாரு. அந்த காட்சியில அந்த ஒரு தீம் மியூசிக் வரும். அந்த தீம் மியூசிக் சூப்பரா இருக்குங்க. அப்படியே மலையில அப்படியே டான்ஸ் ஆடுவாருங்க ரீமாசன். அந்த சீன்ஸ் நல்லா இருக்கும். அது தீமும் நல்லா இருக்கும். எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போயிடுவாரு மாதவன். தன்னை என்ன அப்படின்னு சொல்லி அறிமுகமாக்கிக்குவாரு. Yeah, from America. போன்ல கூட பேசுமே. அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் சுத்துவாங்க. சாரி சொல்லிட்டல. நைஸ் ஆட்டோ, நைஸ் மீட்டர். சார், மீட்டர் மேல கை வைக்காதீங்க. சரி சரி, உன் மேட்டர் தெரியுது. ரீமாசனுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பொய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அவாய்ட் பண்ணுவாங்க ரீமாசன். அப்புறம் காதல் தோல்வி அடைஞ்ச மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா இருப்பாரு. அப்பாஸ் வந்ததுக்கு அப்புறமும் பழைய அளவு மறக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலா இருப்பாங்க ரீமாசன். என் கையில ஒரு தாலியும் ஒரு நாதஸ்வர கேசட்டும் இருந்தா உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிப்பேன். கண்ணை மூடி பார்த்து என் வாழ்க்கையில நீ எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன். கடைசியில ஏர்போர்ட்டுக்கு போகும்போது 2 பேரும் ஒன்னாயிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் எடுத்திருப்பாரு டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் மேனன். இந்த படம் இவருக்கு முதல் படம். ஏன்னா பாட்ட முதல் படம் மாதிரி இல்ல, படங்கள் எடுத்து ரொம்ப அனுபவசாலிப்பா எடுத்திருப்பாரு. ஹாரிஸ் ஜெயராஜோட அந்த பிஜிஎம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாட்டு எல்லாமே இட்டுங்க. குறிப்பா அந்த அழகிய தீயே என்னை வாழ்த்துக்கிறாய் அந்த பாட்டும் சூப்பரா இருக்கும். வசீகரா அந்த பாடல் சூப்பர். எல்லாருமே முழுமுறுத்தாங்க அந்த டைம்ல. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். அப்புறம் வெண்மதி வெண்மதி அந்த பாடலும் அருமையா இருக்குங்க. வெண்மதி வெண்மதி நீ வானக்கமேகத்துக்க சொல்லு. அப்புறம் ஒரு தீம் மாதிரி ஒரு நெஞ்சை பூ போல் கொய்தவளே அந்த படம் நல்லா இருக்கும். நெஞ்சை பூ போல் கொய்தவளே. ஓ மாமா அந்த பாடலும் சூப்பரா இருக்கும். அப்புறம் இவன் யாரோ அந்த பாடலும் ரொம்ப அருமையா இருக்கும். படத்துல எல்லா படமும் சமக்கிட்டுங்க. இவன் யாரோ வந்தது எதற்காக. ஓகே, இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.